தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நம சிவாய. என் அன்பு துலாம் ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம். வருகிற ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி சித்திரை 1ஆம் நாளான அன்றுதான் தமிழ் புத்தாண்டு. சரியா பார்த்தோம்னா காலையில 8:42 மணிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. அதாவது பிறக்கிற வருடம் பாத்தீங்கன்னா பராபவ தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. குருவினுடைய திரிகோண சேர்க்கையோட இந்த புத்தாண்டு பிறக்கிறது. அதாவது சனி மற்றும் குருவின் திரிகோண சேர்க்கையோட இந்த புத்தாண்டு பிறக்கிறது. சரி, இந்த மாதிரி நல்ல நாளுக்கு அப்புறம் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு நம்ம கிட்ட எல்லாருக்குமே இருக்கு. ஆனா அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆகுதா அப்படின்னா மிகப்பெரிய கேள்விக்குறிதான். அதுக்கு காரணம், இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கறதுக்கு ஆசைப்பட்டாலும் முடிவு பண்ணியிருந்தாலும் அதை நம்ம புரிஞ்சிக்காம நிறைய விஷயங்களை மிஸ் பண்ணிடுவோம், இல்லைன்னா கண்டுக்காம விட்டுருவோம். அப்படியே யாராவது சொன்னாலும் அதை நம்ப மாட்டோம். நமக்கு எல்லாம் தெரியும், இல்லைன்னா நம்ம வாழ்க்கை இவ்வளவுதான், நமக்கு கிடைச்சது இவ்வளவுதான், நம்மளுடைய தலைவிதி இதுதான் இப்படின்னு கொஞ்சம் அலட்சியமா விதி மேல பாரத்தை போட்டு நம்மகிட்ட போயிட்டு இருப்போம். அதனாலதான் அந்த மாற்றம் நிறைய பேருடைய வாழ்க்கையில கிடைக்கிறது இல்ல. அதாவது என்ன மாதிரியான பலன் உங்களுக்கு கிடைக்க போகுது, அதை எப்படி நாம பயன்படுத்திக்க போறோம், அதன்படி எப்படி நாம நடந்துக்க போறோம், அப்படி நடந்துக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில அந்த மாற்றம் ஏற்படுமா அப்படின்னு யோசிக்கணும், முயற்சி பண்ணணும். எது வரைக்கும் முயற்சி பண்ணலாம் அப்படின்னா ஒரு 50% முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த மாதிரி ஜோதிடம் சொல்லக்கூடிய இந்த பலன் உங்களுக்கு நடக்கும், நடந்துதான் தீரணும். ஏன்னா அந்த பிரபஞ்ச விதியை யாராலும் மாற்ற முடியாது, அந்த டிசைனுக்குள்ளார தான் இருக்கும். சரி, விதி நான் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற விதி இருந்ததுன்னா நல்லா இருக்க வேண்டியது தானே, அப்புறம் ஏன் நான் கெட்டு போறேன் அல்லது ஏன் நல்லா இருக்க மாட்டேங்கிறேன், ஏன் என் வாழ்க்கையில மாற்றம் ஏற்பட மாட்டேங்குது அப்படிங்கிற கேள்வி நீங்க வைக்கலாம். விதிங்கிற இடத்துல மதியும் செயல்படும். இந்த பிரபஞ்சம் கொடுக்கிற விதி அப்படின்னா ஒவ்வொரு உயிருக்குள்ளாரே இருக்கிற மதி செயல்படும். அந்த மதிதான் அதை நோக்கி பிரம்மாண்டமாக அல்லது சின்ன பலனோட இல்லைன்னா வாய்ப்புகளை மிஸ் பண்ணக்கூடிய இப்படி விதி செயல்படுத்தக்கூடிய விஷயங்களும் இங்க ரொம்ப முக்கியம். அதனாலதான் நம்ம வாழ்க்கை இந்த ஆண்டு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா நம்ம கண்டுக்காமலே முயற்சி பண்ணாமலே நம்ம மதியை செயல்படுத்தாமலே விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை பாதை மாறி பெரிய இழப்பை சந்திப்போம். அதனால என் அன்பு நண்பர்களே, தோழிகளே, இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பலனை அனுபவிக்க முயற்சி பண்ணுங்க, வாய்ப்புகளை பயன்படுத்த முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கை தலைகீழாக மாறும். இந்த புத்தாண்டே எதுக்கு பிறக்குது அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து போக, எல்லா கஷ்டங்களும் காணாம போக, எல்லா துன்பங்களும் விலகி போக, அதுக்கு தான் பிறக்குது. அப்ப இந்த புத்தாண்டு உங்களுக்கு என்ன பலனை கொடுக்க போகுது, எதுல கவனமா இருக்கணும், வழிபட வேண்டிய தெய்வம் என்ன, பரிகாரங்கள் என்ன, எப்படி நீங்க வாய்ப்புகளை பயன்படுத்தலாம், எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு மிக பாசிட்டிவா இருக்கு, எந்தெந்த விஷயங்கள்ல நீங்க பார்த்து கவனமா இருக்கணும், யோகம்லாம் எப்படி இருக்கு, இப்படி பல விஷயங்களை பத்தி இந்த வீடியோல நம்ம ஆராய போறோம். கவனமா கடைசி வரைக்கும் அதிர்ஷ்டம் உள்ளவர்கள், யோகம் உள்ளவர்கள் இந்த ஆண்டு கண்டிப்பா நான் என்னுடைய வாழ்க்கை தரத்தை ஒரு படி மேல உயர்த்தி தான் நிறுத்துவேன். நான் இப்படியே வாழ்ந்துட மாட்டேன், எனக்குன்னு ஒரு வாய்ப்பு எப்ப கிடைக்கும்னு நான் இருந்தேன், அது இப்ப எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு நம்பிக்கையோட இருக்கிறவங்க, பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி வழக்கமா நம்ம ஒரு விளம்பரத்தை பத்தி சொல்லுவோம். குட் பேபி எல்லா பாரம்பரியமான தானியங்கள் மூலிகைகளை வச்சு அவங்க பூஜை பொருட்கள், உணவுப் பொருட்கள், மசாலா பொருட்கள், ஹெல்த் பொருட்கள், வெயிட் லாஸ் பவுடர், வெயிட் கெயின் பவுடர், இப்படி பல விதமான மக்களுக்கு ஆரோக்கியமான ப்ராடக்ட்டை தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. பாரம்பரியமான முறையில எண்ணெய் வகைகள், பாரம்பரியமான முறையில நெய் கொடுக்கறது, இப்படி நிறைய ப்ராடக்ட் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா வாங்கி பயன்படுத்துங்க. தரமானதா, சுத்தமானதா, எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவும் இல்லாம ஆரோக்கியமான பொருட்களை கொடுக்கறாங்க. வாங்கி பயன்படுத்தி பாருங்க. ஓகே, இப்ப விஷயத்துக்கு வரலாம். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் செலவுகள் அப்படிங்கிறது மிக அதிகமா இருக்கும். அதே நேரத்துல வெளிநாட்டுக்கு போய் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. கொஞ்சம் நிம்மதி இருக்காது, கொஞ்சம் தூக்கம் இருக்காது, ரொம்ப மனசுல ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். எதையாவது இழந்தது மாதிரியே இருப்பீங்க, அல்லது ஏதோ ஒரு ஆபத்து நமக்கு வர்றது மாதிரியே இருக்கு அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்கும். கொஞ்சம் அவமானம், கொஞ்சம் குடும்ப பிரச்சனை, வேலையில் ஒரு நிம்மதி இல்லாதது, நிறைய வேலையிலேயே அவமானப்படுவீங்க. நிரந்தரமான வேலை அப்படிங்கிறது கனவாகவே இருந்திருக்கும். அது மட்டும் இல்லை, திடீர்னு விபத்து, திடீர்னு கெட்ட செய்திகள், இதே போல் எந்த முயற்சி பண்ணாலும் கொஞ்சம் தாமதமாகவே ஆகிட்டு இருக்கோம். ஏன்டா நமக்கு மட்டும் இப்படி ஆகுது அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோன்றும். உங்கள் வேலை உங்களை மாதிரி யாராவது செய்ய ஆரம்பித்தாங்கன்னா அவங்க கரெக்டாக போயிட்டு இருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு அது பெரிய தடையாக இருக்கும். எப்படி இந்த தடை வந்தது அப்படின்னு தெரியாது, யாரால் வந்தது அப்படின்னு தெரியாது, ஆனால் கரெக்டாக வந்துடும். நீங்களே கொஞ்சம் ஒரு நிமிஷம் ஜர்க் ஆகிடுவீங்க.
எப்படி இது நமக்கு மட்டும் நடக்குது அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சி உங்கள்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். அதோட குரு பகவான் பார்வை வேற உங்களை பல குழப்பத்துக்கு ஆளாக்கி இருக்கும். குழப்பம், சங்கடம், நிறைய முயற்சி பண்ணி தோல்வி, பூர்வீகத்துல சில வழக்குகள், சண்டை சச்சரவுகள், இதெல்லாம் இந்த காலகட்டத்துல மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் ஒரு துன்பத்தையும் வாழ்க்கையில ஒரு சலிப்பையும் ஏற்படுத்திட்டு இருக்கும். எப்பொழுதுமே ஒரு துணிச்சலோட இருப்பீங்க, நம்மளால முடியுங்கிற நம்பிக்கையோட இருப்பீங்க, கனவுகளோட இருப்பீங்க. எப்பொழுதுமே வாழ்க்கையில நீங்க சோர்ந்திருக்கவே மாட்டீங்க. ஆனா இந்த காலகட்டத்துல வாழ்க்கையே ஒரு சலிப்போட, நம்மளால முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இல்லாம போயிருந்திருக்கும். ஏதோ மிகப்பெரிய பாதிப்பை கண்டது மாதிரியான ஒரு உணர்வு. நம்ம வாழ்க்கையை அவ்வளோதானோ அப்படிங்கிற ஒரு எண்ணம். நாமெல்லாம் என்ன கஷ்டப்பட்டு, என்ன வேலை செஞ்சு, வேலை பார்த்து, இப்படி 20 வயசா இருந்தாலும் அந்த ஒரு சலிப்பு வரக்கூடிய ஒரு காலகட்டம். 20 வயசு ஆனாலும், 60 வயசு ஆனாலும் வாழ்க்கையில அந்த சலிப்பு மட்டும் வந்துருச்சு அப்படின்னா வாழவே பிடிக்காது. யாருக்காகவும் வாழ மாட்டீங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய கதி ரொம்ப அதோ கதி தான். நான் உங்களுடைய எண்ணம் வேற, உங்களுடைய குடும்பத்தினுடைய எண்ணம் வேற. உங்களுடைய மனைவிலாம் நெருப்பு மாதிரி இருப்பாங்க, பயங்கர ஸ்பீடா இருப்பாங்க, ஆத்திரக்காரவங்களா இருப்பாங்க, கோபக்காரவங்களா இருப்பாங்க. ஆனா நீங்க தாழ்ந்து போவீங்க. எப்படி? என்னதான் கோபப்பட்டாலும் அமைதியாலேயே அவங்கள சமாளிப்பீங்க. சில நேரத்தில் அது ஒத்து வரும். ஒரு அன்பு அந்யோன்யம் அதிகமாக இருந்திருக்கும். ஆனால் அந்த காலகட்டத்தில் உங்களாலே நம்ப முடியாத பல இன்னல்கள், சூழ்ச்சிகள், சவால்கள், தோல்விகள் இப்படி நிறைய பார்த்துருப்பீங்க. வாழ்க்கையில சவால், தோல்வி அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு பெரிய விஷயமா தெரியும். ஆனா உண்மையா அப்படி பார்த்தவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு விஷயம்தான். இந்த நீதியிலையும் நேர்மையிலையும் பிடிவாதத்திலையும் உங்களை அடிச்சுக்கிறதுக்கு யாராலையும் முடியாது. எல்லாத்துலேயும் நீதி நேர்மை பார்ப்பீங்க. அதுதான் அங்கே பிரச்சனை. ஒரு வேலையில், தொழிலில் இந்த நேர்மையை பார்த்தே பல இழப்புகளை சந்தித்தவர்கள், பல துரோகத்தை சந்தித்தவர்கள், பல நண்பர்களை இழந்தவங்க, பல கெட்டவங்களை பார்த்தவங்க, நீதி நேர்மை அப்படின்னு சொல்லியே. ஆனால் வாழ்க்கையில் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது மிகப்பெரிய சோதனையான காலகட்டம் தான், சவாலான காலகட்டம் தான். தோல்விகளை நிறைய பார்த்துருப்பீங்க. என் அன்பு துலாம் ராசி நண்பர்களே, சவால்களை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வரும் காலம் அப்படிங்கிறது பொற்காலம். இது மாதிரியான காலகட்டத்தில் யார் வர்றது? ஒரு புத்தாண்டு பிறக்குது. என்ன நடக்க போகுது தெரியுமா? மிகப்பெரிய ஒரு அதிசயம் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. அது எப்படி என்னன்னு சொல்றேன், கொஞ்சம் கவனமா கேளுங்க. அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பல சோதனைகளை பார்த்து இதுக்கு மேல வாழலாமா வேணாமா, இதுக்கு மேலே முயற்சி பண்ணலாமா, முயற்சி பண்ண வேணாமா, இதுக்கு மேலே பிரச்சனையை சரி பண்ணலாமா வேணாமா, இல்லை அந்த வேலைக்கு போகலாமா வேணாமா, தொழில் செய்யலாமா வேணாமா, இப்படி பல இக்கட்டான மனநிலையில் இருப்பீங்க. வேணுமா வேணாமா அப்படிங்கிற பிரச்சனை உங்களுக்கு இப்போ அதிகரிச்சிருக்கும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில் இந்த தோல்வி, தடை, பிரச்சனை, துன்பம் இதெல்லாம் எல்லா உயிரினங்களுக்கும் வர்றது தான். அது மலையாக இருந்தாலும் சரி, மரமாக இருந்தாலும் சரி, மனிதர்களாக இருந்தாலும் சரி. மலைக்கு எப்படிங்க வருது? இப்போதான் மலையெல்லாம் உடைச்சி கனிம வளத்தை எடுத்துக்கிட்டு இருக்காங்களே, இந்த மாதிரி தான் எல்லாத்துக்கும் பிரச்சனைகள் உண்டு. ஆனா அதையெல்லாம் எதிர்த்து போராடி ஜெயிக்கிறது தான் மனுஷ குணம். 6 அறிவு அப்படின்னா ஏன் மற்ற உயிரினங்களுக்கெல்லாம் 5 அறிவு? புத்திசாலித்தனத்தோட போராடக்கூடிய குணம் இருக்காது, ரிவெஞ்ச் எடுக்கிற குணம் இருக்காது, மற்ற உயிரினங்களுக்கு சிந்திக்கிற குணம் இருக்காது. ஆனால் இப்போ நிறைய நம்ம வீடியோலாம் பார்க்கும்போது நிறைய உயிரினங்கள் யோசித்து நமக்கே டஃப் கொடுக்குது. அந்த அளவுக்கு புத்திசாலி உயிரினங்களாக இருக்குது. அப்போ அந்த மாதிரி உள்ள உயிரினங்களே அவ்வளோ புத்திசாலித்தனமாக இருக்கும்போது நாமெல்லாம் அப்போ அந்த சவால்களை எதிர்த்து போராடக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. சொந்த வீடு வாங்க முடியாமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. வாடகை வீட்டில் இருப்பீங்க. ஒரு பைக்கு கூட வாங்க முடியாத சூழ்நிலை. பைக் வச்சுருந்தாலும் 20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள 2 வீலராக இருக்கும். ஏதாவது ஒரு கார் அல்லது இப்போ வந்த பைக் வாங்கணுங்கிற ஆசை இருக்கும். நமக்குன்னு ஒரு சொத்து, நமக்குன்னு ஒரு நகை, நமக்குன்னு ஒரு கல்யாணம், சுபகாரியம், இப்படி நிறைய ஆசைகள் இருந்தாலும் அதெல்லாம் நடக்காதனால ரொம்ப சோர்ந்து போய் தடை நிறைய வந்தது மாதிரி துவண்டு போயிருப்பீங்க. இங்கே எல்லாருக்குமே இந்த தடை, தாமதம், தோல்விலாம் உண்டு. ஆனால் முயற்சி பண்ண கட்டாயம் வெற்றி நிச்சயம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அதாவது இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். மாபெரும் சபையினில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாசு குறையாத மன்னன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் வாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். அதாவது உங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க, உங்களுக்குள்ளார இருக்கிற ப்ளஸ் மைனஸை தெரிஞ்சுக்கிட்டீங்க,
உங்களால் நடந்த சம்பவங்களை பற்றி ஆராய ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இந்த தோல்விகள், இந்த தடைகள் இதெல்லாம் உங்க பக்கமே வராது. இந்த தடங்கல்கள், தோல்விகள் எல்லாம் வாய்ப்புகளாக இந்த ஆண்டு மாறப்போகுது. இந்த புத்தாண்டு உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிற ஒரு ஆண்டு. அதாவது ரீஸ்டார்ட் பண்ணக்கூடிய பட்டன் வந்திருக்கு. புதுசா பிறக்க போறீங்க. புது பிறவி எடுத்தது மாதிரி, அல்லது இந்த ரிவர்ஸ் பட்டன் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பட்டனை இந்த புத்தாண்டு அழுத்த போகுது. இன்னொரு முறை இந்த வாய்ப்பை தவற விடாதீர்கள். அதாவது வாய்ப்பு கிடைச்சா மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு கதை சொல்றேன், ஷார்ட்டா சொல்றேன். ஒரு ஊர்ல ஒரு மன்னன் இருந்தாராம். தன்னுடைய மக்கள் சுறுசுறுப்பா இருக்காங்களா, சோம்பேறியா இருக்காங்களா, கடின உழைப்பாளிகளா இருக்காங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக முயற்சி பண்றாரு. ஒரு நாள் மக்கள் நடமாட்டம் இருக்கிற ஒரு பாதையில ஒரு பெரிய பாறாங்கல்ல தூக்கி வச்சுட்டார். அந்த வழியில போற யாருமே அதை கவனிக்கவே இல்லை. திட்டிட்டு போறாங்க, மன்னன் சரியான ஆட்சி செய்யல, இது சரியில்லாத ஆட்சி, ரோடே சரியில்லை, சாலை பராமரிப்பு இல்லை, இப்படி திட்டிட்டு போறாங்களே தவிர, குறை சொல்லிட்டு போறாங்களே தவிர அந்த கல்லை ஏதாவது செய்யணும்னு யாருக்குமே தோணலை. கடைசி அந்த வழியாக ஒரு விவசாயி வராரு. அந்த பாறையை பார்த்து உடனே தூக்கிட்டு வந்த சுமையெல்லாம் வச்சுட்டு அந்த பாறையை கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி ஓரத்தில் வைக்கிறாரு. திரும்பி பார்த்தா அந்த பாறை ஏற்கனவே இருந்த இடத்துல ஒரு மூட்டை முடிச்சு ஒன்று இருக்கு, சின்ன முடிச்சா. அந்த பாறைக்கு அடியில் இருந்திருக்கும் போல. அதை எடுத்து பார்க்கறாரு, பொற்காசுகள் நிறைய இருக்கு. அப்பதான் மறைஞ்சிருந்து வந்த அந்த மன்னன் பாராட்டுறாரு. இதையெல்லாம் மக்கள் பார்க்கறாங்க. உழைப்புக்கு என்னைக்குமே ஊதியம் உண்டு. தடையை தாண்டி போறதும் அதை சந்திச்சு விளக்கிட்டு போறதும் நம்ம கையில இருக்கு. தடை இருந்தா அந்த பாதை விட்டுட்டு வேற பாதையில போகக்கூடாது, தடையை உடைச்சிட்டு போகணும். ஏன்னா நமக்கான பாதையை நம்ம தேர்ந்தெடுத்துட்டோம். அங்கதான் நமக்கான வெற்றி கண்டிப்பா இருக்கும். எல்லாரும் போறது மாதிரியே இந்த விவசாயி போயிருந்தாலும் பொற்காசுகள் கிடைச்சிருக்காது. அப்ப அந்த தடையை தகர்த்து எறிகிறார், பொற்காசு கிடைக்குது. இதுதான் மனுஷ இயல்பு. அதனால அந்த தன்னம்பிக்கை, நேர்மை, ஒரு உற்சாகம், நம்மளால முடியும் அப்படிங்கிற எண்ணம்லாம் இருந்தது அப்படின்னா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த காலகட்டத்தில் உங்களால் ஏற்படுத்த முடியும். இப்போ உங்களுக்கு என்ன தேவை? நம்பிக்கை மட்டும்தான் தேவை. இந்த நம்பிக்கை மட்டும் இருந்துச்சு அப்படின்னா இந்த காலம், இந்த வருடம், இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது ஒரு பொற்காலத்தை காட்டக்கூடிய ஆண்டு. குரு பகவான் வீட்டில் புதன் பகவானும், புதன் பகவான் வீட்டில் குரு பகவானும் இருக்கும்போது இந்த ஆண்டு பிறந்திருக்கு. உங்களுடைய வார்த்தை இருக்குல்ல, அந்த வார்த்தை தெய்வீகத்தன்மையாக இருக்கும். எதை சிந்திச்சாலும் நேர்மையோட சிந்திப்பீங்க. ஒரு புனிதம் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த புனிதம் உங்கள் வார்த்தையில் இருக்கும். நீங்கள் சொன்னால் இனிமேல் பழிக்கும். யாரையாவது வாழ்த்துனீங்க அப்படின்னா நல்லா வாழ்வாங்க. யாருக்காவது சாபம் விட்டாங்கன்னா அவங்க உடனே கெட்டு போவாங்க. உங்கள் வார்த்தையிலையும் சிந்தனையிலையும் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வருடம். உத்தியோகத்தில் நல்ல பொறுப்பு, மாற்றம் கிடைக்கும். நீங்கள் எப்படியான ஏழ்மையாக இருந்தாலும் சரி, பணம் காசே பார்க்காதவங்களா இருந்தாலும் சரி, 50க்கும் 100க்கும் அல்லல் படுறவங்களா இருந்தாலும் சரி, உங்களுக்கு கோட்டையையும் செல்வத்தையையும் மிகப்பெரிய நம்பிக்கையையும் வெற்றியையும் கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டு, ஒரு சிறந்த ஆண்டு அப்படின்னு கூட சொல்லலாம். எல்லா தரப்பட்ட நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும், அதாவது எந்த வேலை செஞ்சாலும் சரி, ஒரு விவசாயியாக இருந்தாலும் சரி, ஒரு அரசு வேலை செஞ்சாலும் சரி, அரசியலில் இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் மிகப்பெரிய லாபத்தை இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த புத்தாண்டில் கடன், நோய், எதிரி இவங்கெல்லாம் காணா போயிடுவாங்க. உங்களை யாரெல்லாம் எதிர்த்தாங்களோ, யாரெல்லாம் கேலி கிண்டல் பண்ணாங்களோ, அல்லது யாரெல்லாம் இவங்க உதவ மாட்டாங்க, எதுக்குமே லாக்கி பட மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்களோ, அவங்களுக்கு முன்னாடி சாதிச்சு காட்ட போகிறீங்க. இந்த ஆட்டம் பாட்டம், அந்த கஷ்டம் நஷ்டம்லாம் இன்னும் ஒரு 3-4 மாதம் தான். அதுக்கப்புறம் குரு பகவானுடைய மிகப்பெரிய கருணை பார்வை, உச்சம் பெற்ற பார்வை உங்களை அற்புதமாக தூக்கிவிட போகுது. 80% நல்ல பலனை அனுபவிக்க போகிறீங்க ஜூன் மாதத்திலிருந்து. இந்த அஷ்டலட்சுமி கடாட்சம் அப்படின்னு சொல்லுவாங்களே, இந்த கோடீஸ்வர யோகம் அப்படின்னு சொல்லுவாங்களே, அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது. அது மட்டும் இல்ல, சுக்கிர பகவான் சப்தமஸ்தானத்துல இருக்காரு, சைலண்டா இருக்காரு. பல வெற்றிகளையும் யோகங்களையும் கொடுக்கக்கூடியவர். நிறைய கடனை வாங்கி வச்சிருப்பீங்க, தங்கத்தை அடமானம் வச்சிருப்பீங்க, பணம் கொடுத்து வேலை வாங்கறதுக்கு நஷ்டமாகி இருப்பீங்க, ஏமாந்துருப்பீங்க, நிறைய முதலீடு போட்டு நஷ்டமாகி இருப்பீங்க. அதையெல்லாம் சரி பண்றதுக்காக இந்த ஆண்டு உங்களுக்காக வரக்கூடிய ஆண்டு. அதுவும் இந்த ஜூன் மாதம் அப்படிங்கிறது சொல்லவே தேவையில்லை. ஆஹா ஓஹோ அப்படின்னு என்ன வேணாலும் சொல்லலாம். நகை வாங்க போகிறீங்க, சொத்து வாங்க போகிறீங்க, சொத்தை அடமானம் வச்சுருந்தீங்கன்னா அதை மீட்க போகிறீங்க, நிலம் வாங்க போகிறீங்க, நிலம் வாங்கி அதில் வீடு கட்ட போகிறீங்க, வாகனம் வாங்க போகிறீங்க,
இப்படி நிறைய விஷயங்கள் இந்த 2026 வரக்கூடிய தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. பல போராட்டங்களை, மன போராட்டம், உடல் போராட்டம், சிந்தனை போராட்டம் இதெல்லாம் நடத்தின உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்க போகுது. நல்ல மனுஷங்களை இனிமே பார்ப்பீங்க, நல்ல நண்பர்களை பார்ப்பீங்க. நீங்க பார்க்குற யாரா இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்களுக்கு கௌரவத்தை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். உங்களுடைய இன்பம் துன்பத்தில் பங்கெடுத்துக் கொள்வாங்க. ஏன்னா 6ஆம் இடத்துல சனி இருக்காரு. அற்புதமான பலன், மிக அற்புதமான பலன். அந்த சனி 8ஆம் வீட்டையும் 12ஆம் வீட்டையும் 3ஆம் வீட்டையும் பார்க்குறாரு. எத்தனை அவமானங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் வெற்றியா மாற்ற போறாரு. எவ்வளவு இழப்பு இருந்தாலும் அதெல்லாம் மீட்டு கொண்டு வர போகிறார். என்ன முயற்சி பண்ணாலும் அது வெற்றியை பார்க்காம வெளில வர மாட்டீங்க. ஒரு அற்புதமான யோகம். அது மட்டும் இல்ல, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி இதெல்லாம் இந்த வருஷத்துல வரப்போகுது. மிக நன்றாக இருக்கு இந்த பயிற்சி. துலாம் ராசி சுக்கிரன் தான் அதிபதி. அந்த சுக்கிரன் உங்களை கைவிட மாட்டார். இதுவரைக்கும் கைவிட்டாலும் இனிமேதான் உங்களுக்கு நல்லது நடத்த போகிறார். நீண்டகால கனவுகள், ஆசைகள் இதெல்லாம் நிறைவேறும். நோய் எதிர்ப்பு, கடன், வியாதி இதெல்லாம் சரியாகும். ஆன்மீகத்தில் மிக சிறப்பாக இருப்பீங்க. ஒரு நம்பிக்கை வந்துடும். அந்த இறை வழிபாடு அப்படிங்கிறது இப்போ அதிகமாக உங்களுக்குள்ளார அந்த உணர்வு ஏற்படும். ஏன்னா ஜெயிக்கிறவங்களுக்கு ஏற்படக்கூடிய உணர்வு, அந்த நம்பிக்கை மட்டும் உங்களுக்கு வந்துருச்சு, ஏதோ ஒரு வகையில் நீங்கள் உணர்ந்துட்டீங்க அப்படின்னா அடுத்தது பல விஷயத்தில் ஜெயிக்க போகிறீங்க, சாதிக்க போகிறீங்க, நினச்சதெல்லாம் நடத்த போகிறீங்க, நிறைய விஷயத்தில் வெற்றி அடைய போகிறீங்க. நீங்கள் ஆசைப்பட்ட துறையிலேயோ வேலையிலேயோ தொழிலையோ ஜெயிக்க போகிறீங்க அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இறைவனை சிந்திச்சுட்டு அல்லது இறைவனை வணங்கிட்டு இறைவனுடைய ஆசீர்வாதத்தோட நீங்கள் செயல்பட போகிறீங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ தான் ஒரு நிம்மதி, தெளிவு இருக்கும் வேலையிலையும் தொழிலையும். எப்பொழுதுமே ஒரு குழப்பத்தோடு இருக்கிற நீங்கள் இந்த நேரத்தில் தெளிவடைவீங்க. ஒரு நல்ல காரியங்கள், சுப காரியங்கள் இதெல்லாம் நடக்கும். வீட்டில் குழந்தை பாக்கியம் இல்லைன்னா குழந்தை பாக்கியம் இருக்கும். வீட்டில் நல்ல காரியங்கள் நடக்கலை இது வரைக்கும்னா நடத்த போகிறீங்க. அதற்கான பொருளாதாரம் வரப்போகுது. நிறைய தான தர்மங்கள் செய்வீங்க, செய்யுங்க. அப்போ தான் கெட்ட கர்மாக்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். குடும்ப விஷயத்தில் கொஞ்சம் போராட்டம் தான். போராட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. நிறைய பார்த்தவங்க தான் ஈஸியாக குடும்பத்தில் எப்படி ஜெயிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா சிங்கத்தையே கட்டுப்படுத்தி வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா உங்களுடைய கணவன் மனைவி மிகப்பெரிய கோபக்காரராக இருப்பாங்க, ஆத்திரக்காரராக இருப்பாங்க, அவசரப்படுறவங்களா இருப்பாங்க, நெருப்பு மாதிரி இருப்பாங்க, சுடுசுடுன்னு விழுவாங்க, கோவப்படுவாங்க, எடுத்தறிஞ்சு பேசுவாங்க. எல்லாத்தையும் அடக்கி ஆண்டுகிட்டு இருக்கீங்க. குடும்பத்தில் பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுக்கு அனுபவம் உள்ள பிரச்சனை தான் அது வரும். ஏற்கனவே வந்த பிரச்சனை மாதிரி தான் வரும். அதை ஈஸியாக நீங்கள் அந்த பிரச்சனையை சரி செய்வீங்க. வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிறைய உண்டு. அதே போல் திடீர் பண வரவு, திடீர் நல்ல காரியம், திடீர் நல்ல செய்தி இதெல்லாம் அடுத்தடுத்தது வரும் பாருங்க. இன்னும் 4 மாசத்துல வெளிநாட்டு பணம் உங்களுக்கு கொட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கோடீஸ்வரராகத்தான் நீங்க ஆக போறீங்க. பணத்துல புரள போறீங்க அப்படின்னு சொல்லலாம். நீங்க நிறைய பணம் எண்ணுவீங்க. உங்க வீட்டில் நகை வாங்குறதுக்கு போவாங்க. அடுத்தது அப்பா அம்மா நிலம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, எங்கேயாவது வாங்கலாமா அப்படின்னு. இப்படி ஆளுக்கு ஒரு ஐடியாவை செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. ஆளுக்கு ஒரு பணத்தை செலவழிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. அப்போ அவ்வளவு பணம் கொட்ட போகுது. பஞ்சமஸ்தானத்தில் ராகு இருக்காரு. பஞ்சமஸ்தானத்தில் ராகு இருந்தாலே ரொம்ப பரபரப்பாக உங்கள் குடும்பம் இருக்கும். கொஞ்சம் ஆசைகளையும் பாசத்தையும் அதிகரிப்பார். கொஞ்சம் குழந்தைகளை சரியாக கவனிங்க. உங்களுக்கு கெட்ட பெயரையோ அல்லது ஏதாவது பிரச்சனையோ அல்லது அவமானத்தையோ கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு உங்களது குழந்தைகள். இல்லைன்னா வேற்று ஆணையோ வேற்று மத பெண்ணையோ காதலிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. இந்த நேரத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கிறது ரொம்ப நல்லது. மற்றபடி மிகப்பெரிய மாற்றம் உங்களுக்கு உண்டு உங்கள் வாழ்க்கையில். அடுத்தது அரசு சார்ந்த தொழில் இருக்குல்ல, அதெல்லாம் மிக சிறப்பாக இருக்கும். இப்போ தேர்தலில் போட்டி போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சாதகமான ரிசல்ட் கிடைக்கும். உத்தியோகத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி, அதிகாரிகள் மத்தியில் உங்களுக்கு நல்ல பேர், நல்ல விஷயம்லாம் வேலையிலையும் தொழிலையும் நடக்கும். திடீர்னு பண வரவுகள், எதிர்பாராத பண வரவுகள் இருக்கும். அதே போல் எதிர்பாராத செலவுகளும் இருக்கும். திடீர்னு ஒரு சொத்து வரும், திடீர்னு ஒரு செலவு வரும், திடீர்னு வாகனம் பழுதாகும், திடீர்னு ஒரு வாகனத்தை வாங்க வேண்டியது வரும். இப்படி திடீர் செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வண்டி வாகனங்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் நிறைய உண்டு. இழுபறியாக இருந்த பல விஷயங்கள், இப்போ திருமணம் சம்மந்தப்பட்டது, நிலம் வாங்கிறதுக்கு போகிறதுக்கு, இது மாதிரியான சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். அதுபோல் யாருக்காகவும் இனிமேல் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது.
அந்த தைரியம், ஒரு நல்ல பாசிட்டிவ், எதையும் முடியுங்கிற நம்பிக்கை, நல்ல நல்ல வார்த்தைகள், நல்ல எண்ணங்கள் இதெல்லாம் வரும். ஒரு அதீதமான ஏற்றம், எதை எடுத்தாலும் ஜெயம், எதிர்பாராத வெற்றி, எதிர்பாராத சந்தோஷம், நல்ல செய்தி இதெல்லாம் நிறைய இந்த வருஷம் உங்களுக்கு வரும். உத்தியோகத்தில் அதீதமான ஏற்றம், நல்ல வழிபாடு இருந்தது அப்படின்னா இந்த செல்வாக்கு அதிகரிக்கும், செல்வம் அதிகரிக்கும். பல அற்புதங்கள், நீங்கள் எந்த விஷயம் நடத்திட்டு இருந்தாலும் சரி, என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சரி, ஒரு வேலை தொழில் எப்படி இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்க போகிறது 100க்கு 100 உண்மை. வண்டி வாகனத்தில் போகும்போது மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதோட இன்னொரு மிக முக்கியமான கவனம், நல்லா கேட்டுக்குங்க. ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலையும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலையும், 2 பேராக இருந்தால் திருநங்கைகள் விஷயத்திலையும் மிக மிக எச்சரிக்கையோட இருக்க வேண்டிய காலகட்டம். ஏன்னா புதன் அப்படின்னாலே திருநங்கை அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம். ஆண் பாதி பெண் பாதி அப்படின்னு சொல்லலாம். அப்படியான கிரகம் உங்களுடைய 12ஆம் வீட்டில் இருக்கு. அந்த கிரகத்தை சனி பகவான் பார்க்கிறார். திருநங்கைகளால உங்களுக்கு சில இடையூறுகள், பிரச்சனைகள், திருநங்கைகள் மேல ஆசை, அந்த ஆசையால நஷ்டம் அல்லது கெட்ட பெயர், அவமானம், போலீஸு, கோர்ட்டு, கேஸு இப்படி அமையறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அதே போல் ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்துலையும் எச்சரிக்கையா இருங்க. யாரையும் நம்பாதீங்க, எப்பொழுதுமே நம்பாதீங்க. அதாவது நம்பிக்கை அப்படிங்கிறது சொந்த பந்தங்களை நம்பலாம், தெரிஞ்ச ஆண்கள் பெண்களை ஓரளவுக்கு நம்பலாம். ஆனால் தெரியாத ஆண்களையோ பெண்களையோ திருநங்கைகளையோ தயவு செஞ்சு எனக்கு துலாம் ராசி நண்பர்கள் நம்பிடாதீங்க. இந்த காலகட்டம் கொஞ்சம் போதாத காலகட்டம். அவர்களால் செலவுகள் அதிகமாகும். செலவுன்னா நீங்கள் பணத்தை மட்டும் நினைக்கக்கூடாது. அதை விட கௌரவம் செலவாகும், நேரம் செலவாகும், நல்ல பெயர் செலவாயிடும், கெட்ட பெயராக மாறி போகும். கோர்ட்டு, கேஸு, வழக்கு இதெல்லாம் வரும். பண விரயம் அதிகரிக்கும். இப்படி அடுத்த பாலினத்தவர்களால் உங்களுக்கு பல பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இந்த விஷயத்துல மட்டும் எச்சரிக்கை உணர்வோட எனது துலாம் ராசி நண்பர்கள் இருக்க வேண்டியது அவசியம். அதே போல துலாம் ராசி உங்களுடைய துணையோட எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறது நல்லது. அப்படி பிரச்சனை இருந்ததுன்னா நீங்க அமைதியா இருக்கிறது நல்லது. ஏன்னா மற்ற குடும்ப விஷயங்கள் உங்களை தேடி வரும். அடுத்த மனிதர்களுடைய பிரச்சனைகள் உங்களை தேடி வரும். அது உங்கள் குடும்ப விஷயத்தில் மாற்றங்களை ஏற்படுத்தும். மற்றவங்களை தலையிட்டு நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அவங்களே ரெண்டகம் பண்ணிட்டு போயிடுவாங்க. அடுத்தவர்களை நம்பாதீங்க. உங்கள் குடும்ப விஷயத்தில் ஒரு கருத்து கேட்போம், ஒரு ஐடியா கேட்போம், என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்போம், அல்லது குடும்ப பிரச்சனையை சொல்லுவோம், குடும்ப ரகசியத்தை சொல்லுவோம் அப்படின்னா உதவி பண்ணுறது மாதிரி உதவி பண்ணி உங்கள் வாழ்க்கையே கெடுத்துட்டு போயிடுவாங்க. இப்போ நடக்கக்கூடிய விஷயம் அப்படிதான். உங்களுடைய துணையை பற்றி நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்கக்கூடாது. உங்களுக்கு ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் ஊட்டக்கூடியவர்கள் உங்கள் துணை. அதனால கொஞ்சம் அமைதியா இருந்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் அவங்க பார்த்துப்பாங்க. அதோட கடன் தீர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. பழைய கடன்களை அடைச்சிருவீங்க. புதன்கிழமை பசுமாடு இருக்குல்ல, இந்த பசுமாட்டுக்கெல்லாம் உணவு கொடுங்க. பல பாவங்கள் தீரும். நீங்க நினைச்ச காரியம் நடக்கும், போற காரியம் நடக்கும், பண வரவு அற்புதமா இருக்கும். பயணங்கள் மூலியமாக நல்ல அனுகூலம், பலன் கிடைக்கும். உடல் நலத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருங்க. ரொம்ப பெரிய சந்தோஷம்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. புதிய ஏற்றம், கௌரவம் இதெல்லாம் கிடைக்கும். பண வரவு அபரிதமாக இருக்கும். இது ஒன்று போதும் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்துறதுக்காக. அதே போல் உடல்நிலையில் கொஞ்சம் கழுத்துக்கிட்ட, முதுகுக்கிட்ட இதெல்லாம் வலி ஏற்படும். இல்லைன்னா ஏதாவது கொஞ்சம் விபத்தால் அடி விழும். கொஞ்சம் கவனமாக இருங்க. பயணத்தில் கவனமாக இருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 10ஆம் வீட்டில் வரக்கூடிய உச்சமற்ற குரு உங்களுக்கு என்ன செய்ய போகிறார்? அதாவது தொழில் செய்கிற இடத்துக்கு வராரு. அப்போ தொழில் மாற்றம் கண்டிப்பாக உண்டு. ஆனால் அதே நேரத்தில் நல்ல தொழிலாக போயிட்டு இருக்கு. இஷ்டப்பட்ட தொழில் செஞ்சுட்டு இருக்கோம், கனவு தொழிலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், நாங்கள் ஆசைப்பட்ட தொழிலை செஞ்சுட்டு இருக்கோம், படித்த தொழிலை செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா ரொம்ப எச்சரிக்கையோடு இருக்கணும். 10ல் குரு பதவியை பறிப்பார் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. அதனால் 10க்கு குரு வந்தாலே கண்டிப்பாக பதவியை பறிப்பார். அதே நேரத்தில் உச்சம் பெற்ற குரு பறிக்காமல் இருக்க மாட்டார். அப்படி பறிச்சார்னா சந்தோஷப்படுங்க. ஏன்னா உங்கள் வாழ்க்கையே தலைகீழாக மாற்றக்கூடிய ஒரு வேலையோ தொழிலையோ அமைச்சு கொடுக்க போகிறார் அப்படின்னு அர்த்தம். ரொம்ப வெறித்தனமாக இருக்கும். அதோடைய பலன் சாதாரணமாக இருக்காது. அவருடைய பார்வை கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க. 2ஆம் வீட்டை பார்க்குறாரு, தனம் பார்க்க குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு. குடும்பம்லாம் சந்தோஷமாக இருக்கும், உற்சாகமாக இருக்கும், பேசுகிற வார்த்தைகள் தெளிவாக இருக்கும், பணம் கொட்டுன்னு கொட்டும். நீங்கள் வேணா பாருங்கள், ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ஒரு அதிர்ஷ்டகரமான தமிழ் புத்தாண்டு அப்படின்னா எந்த ஒரு தப்புமே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் நிலம், வீடு, வண்டி, வாகனம் கண்டிப்பாக வாங்குவீங்க. அடித்து சொல்கிறேன், கண்டிப்பாக வாங்குவீங்க. இன்னும் குரு பார்வை அந்த வீட்டுக்கு விழுது. சுகஸ்தானம், சுகமாக தூங்கக்கூடிய, நிம்மதியாக
தூங்கக்கூடிய, அப்பாடா நினைச்சது நடந்துருச்சு, ஆசைப்பட்டது கிடைச்சிருச்சு இப்படின்னு திருப்தி அடையக்கூடிய ஒரு வருஷமாக இந்த வருஷம் இருக்க போகுது. திருப்தினா சாதாரணம் இல்லை. நம்மளாம் திருப்தி அடையணும் அப்படின்னா அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. நிறைய கனவுகள் இருக்கும், ஆசைகள் இருக்கும். அதெல்லாம் பூர்த்தியாக போகுது அப்படின்னு அர்த்தம். சுகமா இருக்க போறீங்க. அதோட என்ன கடன் இருந்தாலும் சரி, அத்தனை கடனும் அடைக்க போறீங்க. என்ன நோய் இருந்தாலும் சரி, நோய் தீரப்போகிறது. என்ன எதிரிகள் இருந்தாலும் காணாம போறாங்க, இல்லைன்னா மண்டியிட போறாங்க. இந்த 3 விஷயம் கண்டிப்பா நடக்கும் பாருங்க. இது எல்லாமே சாதாரணமா நடக்குது, சத்தியமா நடக்கும். நீங்க சந்தேகம்லாம் பட வேண்டாம், உண்மையா நடக்க போகுது. ஏன்னா இது வரைக்கும் குரு பார்வையினால உங்களுக்கு என்ன பலன் கிடைச்சதோ இல்லையோ தெரியாது. ஆனா 10ஆம் வீட்டில இருந்து பார்க்குற பார்வை பலன் 100% நான் சொன்னது நடக்கும். என்ன நடக்கும்? பண வரவு அபரிதமா இருக்கும், குடும்ப சந்தோஷமா இருக்கும், உங்கள் வார்த்தை தெய்வீக சிந்தனை கொண்ட வார்த்தையா இருக்கும், வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்குவீங்க, சுகமா தூங்குவீங்க, வாழ்வீங்க, கடன் நோயெல்லாம் தீரும், எதிரிகள் காணாம போவாங்க. இதெல்லாம் கண்டிப்பா இந்த ஆண்டு என் அன்பு துலாம் ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் சத்தியமா நடக்குங்க. எழுதி வச்சுக்கோங்க. சரிங்க, பரிகாரத்துக்கு வருவோம். பரிகாரம் அப்படிங்கிறது நாம செஞ்ச செயல்களுக்கு சில பாவங்கள் வந்து சேர்ந்திருக்கும். அந்த பாவத்தால தான் நம்ம வாழ்க்கையில ஒரு வயசு வரைக்கும் நம்மளால முன்னேறவே முடியாது. காரணம் என்னன்னு தெரிஞ்சுங்க. பிறந்த உடனே எல்லாரும் கோடீஸ்வரனா பிறந்திருக்க மாட்டாங்க. ஏழையா பிறந்து குடும்பத்துல பெரிய கஷ்டப்பட்டு அவஸ்தைப்பட்டு அவமானத்தை சந்திச்சு போகாத இடமெல்லாம் போய் செய்யாத வேலையெல்லாம் செஞ்சு படாத அவமானத்தை எல்லாம் பட்டு ஒரு 35-40 வயசுக்கு மேல என்ன பண்ணுவாங்க, வாழ்க்கையில ஜெயிப்பாங்க. அதுக்கு மிக முக்கிய காரணம் என்னன்னா, முன் செஞ்ச பாவங்கள், நம்முடைய முன்னோர்கள் செஞ்ச பாவங்கள், இதெல்லாம் நம்ம ஒரு 20-30 வருஷம் அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் வாழ்க்கையில நாம முன்னேறோம். கெட்ட கர்மாவை தீர்த்துட்டு நல்ல கர்மாவை அனுபவிக்க ஆரம்பிக்கிறோம். அதனால இந்த தலைமுறையில எந்த பாவங்களும் நம்ம செய்யக்கூடாது. முதல் விஷயம். 30-35 வயசு வரைக்கும் அனுபவிக்கிறோம். 2வது விஷயம். அப்படியே இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த பரிகாரங்களை செஞ்சீங்க அப்படின்னா அந்த பாவங்கள்லாம் போகும். மிக முக்கியமா 25 வயசு உங்களுக்கு ஆகுது, இன்னும் நான் 35-40 வயசு வரைக்கும் வெயிட் பண்ணுமா நான் முன்னேறதுக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். அப்பதான் என்னுடைய பாவம் தீருமா அப்படின்னு கேட்கலாம். அதுக்குத்தான் இந்த பரிகாரம். நாமளே வருத்திக்கிறோம், அவ்வளவுதான். அதாவது நம்முடைய பாவங்கள் போகணும் அப்படின்னா அந்த பரிகாரத்தை செய்யுங்க. என்ன செய்யலாம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் ஈசனுக்கான பஞ்சபூத ஸ்தலங்கள் இருக்கு. பஞ்சபூதங்களுடைய அருள் நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா நாம எல்லா வினைகளையும் தீர்த்து எல்லா கர்மாவையும் தீர்த்து நம்ம வாழ்க்கை மிக சிறப்பா இருக்கும். அதெல்லாம் போகணும் அப்படின்னா தமிழ்நாட்டில் சிவனுடைய பஞ்சபூத தலங்கள் இருக்கு. திருவானைக்காவல் இது நீர்ஸ்தலம், சிதம்பரம் ஆகாயஸ்தலம், காஞ்சிபுரம் நிலஸ்தலம், திருவண்ணாமலை நெருப்பு ஸ்தலம், காளஹஸ்தி வந்து காற்று ஸ்தலம். இந்த 5 ஸ்தலங்களுக்கும் முடிஞ்சா போகலாம். இல்ல எங்களால் 5 இடத்துக்கும் தனித்தனியா போக முடியாது, கொஞ்சம் வசதி இல்லை அப்படின்னா அடுத்த பரிகாரமா இந்த 5 ஸ்தலமும் ஒரே இடத்துல இருக்கு. அது எங்க இருக்குன்னா மதுரையில இருக்கு. அது எந்தெந்த கோவில்? நீர் ஸ்தலமாக திருவாப்புடையார் கோவில், ஆகாயஸ்தலமாக பழைய சொக்கநாதர் கோவில், நிலஸ்தலமாக இன்மையில் நன்மை தருவார் கோயில், நெருப்பு ஸ்தலமாக தென் திருவாலவாயர் கோவில், காற்று ஸ்தலமாக முத்தீஸ்வரர் கோவில் அப்படிங்கிற இந்த 5 கோவில் மதுரையை சுத்தியே இருக்கு. இதை எழுதிக்கிங்க. 5 இடத்துக்கு போக முடியல அப்படின்னா ஒரே ஊர்ல மதுரையில போய் இந்த 5 இடத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பஞ்சபூத அருள் உங்களுக்கு கிடைச்சிரும். இது கிடைச்சிட்டாலே உங்க வாழ்க்கையில எல்லாமே நீங்க சாதிப்பீங்க, எல்லாமே கிடைச்சிரும். கோடீஸ்வரர் ஆவது 101% உண்மை. சரிங்க, எங்களால் மதுரைக்கு போக முடியல, வேற ஏதாவது இருக்கா அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு எளிமையான வீட்டில் பரிகாரம், இதையாவது தயவு செஞ்சு செய்யுங்க. இந்த பரிகாரத்தை நீங்க செய்றீங்க அப்படின்னா பஞ்சபூதங்கள் சக்தி அதிகரிக்கும், வீட்டில் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும், பிரச்சனையே வராது. என்ன செய்யணும் அப்படின்னா, பஞ்சதீப எண்ணெய் கேள்விப்பட்டிருப்பீங்க. பசு நெய், விளக்கெண்ணெய், வேப்பெண்ணெய், இழுப்பெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இப்படி 5 எண்ணெயை கலந்த பஞ்சதீப எண்ணெய் மிகப்பெரிய சக்தி வாய்ந்தது. நம்ம நெய் ஊற்றுவோம், நல்லெண்ணெய் ஊற்றுவோம் தீபத்துக்கு. ஆனால் அந்த 5 எண்ணெயை வாங்கி ஊற்றுனீங்க அப்படின்னா பஞ்சதீபத்துடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும், பல சாபங்கள் தீரும். இந்த எண்ணெயை வாங்கிக்கிங்க. பரிகார நேரம்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, இந்த 2 கிழமையில காலையில் 6 மணி இல்லைன்னா மாலை 6 மணி, இந்த 2 டைம் எடுத்துக்கங்க. வழக்கம் போல் காலையாக இருந்தால் குளிச்சுட்டு வீட்டை சுத்தம் பண்ணிட்டு நல்ல ட்ரெஸ்ஸு, புது ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் துவைச்ச ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் உடுத்திக்கிட்டு கோலமாவால் வாசலில் கோலம் போட்டுட்டு பூஜை அறையில் தீப தூபம்லாம் ஏற்றிக்கிங்க. பூஜை அறை இல்லையா, நீங்கள் ஏதோ இடத்துல சாமி போட்டால் வச்சுருப்பீங்க, அங்கெல்லாம் தீப தூபம் ஏற்றிக்கிங்க. வீட்டில் வெள்ளி செவ்வாய் இல்லைன்னா எல்லா நாளுமே முடிஞ்சா ஒரு சாம்பிராணி புகை ஏற்றி விடுங்க, ஊதுபத்தி ஏற்றி விடுங்க.
இல்லைன்னா பஞ்சகாவிய விளக்கு, பஞ்சகாவிய சாம்பிராணி இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் வாங்கி எப்பொழுதுமே டெய்லியும் ஏத்துறதுக்கு பாருங்க. வீட்ல எந்த ஒரு கெட்ட சக்தியும், எதிர்மறை சக்தியும் வீட்டுக்குள்ளார வரவே கூடாது. அது இருந்துச்சுன்னா இந்த சாம்பிராணி, இந்த புகையாலே காணாம போயிடும். இந்த பஞ்சகாவிய விளக்கு, சாம்பிராணி இருக்குல்ல, அதெல்லாம் ஹோமம் வளர்க்கறதுக்கு ஈக்குவலான பொருள். உங்களுக்கு தரமானதா பக்கத்துல கிடைக்கல அப்படின்னா, நான் முன்னாடி சொன்னது மாரி குட் பேபி, ஜெய்சான் இந்த கம்பெனில கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கங்க. எல்லாமே இருக்கு. நல்லாவே இருக்கு. பாரம்பரியமான, சுத்தமான, கலப்படம் இல்லாத பொருட்களா தயாரிச்சு குடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு 60, 70 பொருட்கள். இன்னும் அவங்கள்ட்ட 100 பொருட்கள் மேல வரப்போகுது. குடும்பத்துக்கு தேவையான அத்தன பொருட்களும் கலப்படம் இல்லாம குடுக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய கொள்கையா சொல்றாங்க. வாங்கி பயன்படுத்தி பாருங்க. அவங்கள்ட்ட இந்த பஞ்சதீப எண்ணெயும் இருக்கு. இந்த தீப பொருட்களும் இருக்கு. பூஜை பொருட்களும் இருக்கு. அதனால வாங்கி பயன்படுத்தி பாருங்க. சரி. தீப தூபம் ஏத்திக்கிட்டு பஞ்சதீப எண்ணெயை ஊத்தி 5 முகம் கொண்ட விளக்கா இருந்தா ரொம்ப நல்லது. ஏன்னா பஞ்சதீப எண்ணெய்னா பஞ்சபூதங்களுக்கான பரிகாரம் அது. அதனால 5 முக விளக்க ஏத்திக்கிட்டு அப்படி உட்காருங்க. நல்லா வேண்டிக்கங்க. குலதெய்வத்தை, இஷ்ட தெய்வத்தை, நவக்கிரகங்களை, லட்சுமி தேவிகளை, 30 முக்கோடி தேவர்களை, அதே போல பிரபஞ்சத்தை வேண்டிக்கிட்டு இந்த மந்திரத்தை கடைசியா சொல்லுங்க. மகாலட்சுமி மந்திரம். மகாலட்சுமி செல்வத்துக்கு அதிபதி. இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லணுங்க. முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா 108 முறை 108 நாட்கள் நீங்க செவ்வாய் வெள்ளிலையும் சொல்லலாம், இல்ல தினமும் காலையில மாலையிலையும் சொல்லலாம். 108 முறை ஒரு நாளைக்கு மொத்தம் 108 நாள் சொல்லி முடிக்கிறீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில தேவைக்கு மேல அதிகமா உங்களுக்கு கிடைக்கும். அந்த மந்திரத்துக்கு அவ்வளவு பெரிய சக்தி கொண்ட மந்திரம். 108வது நாள் ஒரு இடத்த வாங்குவீங்க, அல்லது வீடு கட்டிட்டு இருப்பீங்க, அல்லது சுபகாரியம் நடக்கும் உங்க வீட்டில். உங்களுடைய குடும்பத்தார் எல்லாருமே சந்தோஷமா சுகமா இருப்பாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க. பணங்காசை ஒரு பக்கம் எண்ணிட்டு இருப்பீங்க, ஒரு பக்கம் நகை வாங்கிட்டு இருப்பாங்க வீட்டில் உள்ளவங்க, இன்னொரு பக்கம் தேவையான பொருட்கள்லாம் வீட்டுக்கு வாங்கிட்டு இருப்பாங்க. இப்படி ஆளாளுக்கு செலவு பண்ணாலும் வற்றாத செல்வம் உங்களுக்கு இந்த லட்சுமி தேவியால கிடைக்குங்க. இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லுங்க. ஓம் க்ளீம் லட்சுமியே நமக, ஓம் க்ளீம் லட்சுமியே நமக அப்படிங்கிற மந்திரம் ஒரு அற்புதமான மந்திரங்க. கடன் தொல்லையே இருக்காது. நீண்ட நாள் நோய்கள் தீரும். வாஸ்து தோஷம் வீட்டில் இருந்துன்னா காணாம போயிடும். நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும். செல்வ வளம் கொட்டுன்னு கொட்டும். சரிங்க, இந்த புத்தாண்டு பலனை பார்த்துருப்பீங்க. கடைசியா ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறேன். வாழ்க்கையில வர தடைகள், தோல்விகள் நம்ம திறமைய மேம்படுத்திக்கிறதுக்காகத்தான், முன்னேற வழி கொடுக்கறதுக்காகத்தான். அதனால தடை என்பது முடிவல்ல, அது வெற்றிக்கான அடித்தளம். உலகத்தில் உள்ள முன்னணி கோடீஸ்வரர்கள்லாம் இதை தான் நமக்கு வாழ்க்கை பாடமா சொல்லி கொடுக்குறாங்க. கனவுகளை விடாமல் பிடித்து கொள்ளும் மன வலிமையும் தடைகளை தாண்டும் துணிச்சலும் உங்கள்கிட்ட இருந்தா எந்த நிலையில இருந்தாலும் உச்சியை அடைவீர்கள், புகழை அடைவீர்கள், செல்வத்தை அடைவீர்கள். தடைகளை, தோல்விகளை கண்டு அஞ்சாமல் அதை ஒரு பாடமாக கொண்டு முன்னேறுவதே வெற்றியின் ரகசியம். நண்பர்களே, தோழிகளே, அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.